காதல் என்ன கண்ணாமூச்சி ஆட்டமா, தொட்டு செல்லும் பட்டாம்பூச்சி கூட்டமா, கண்ணுக்குள் பாரம்மா நீ இன்றி யாரம்மா, கோபங்கள் இன்னும் இங்கு ஏனம்மா, காதல் என்ன கண்ணாமூச்சி ஆட்டமா, தொட்டு செல்லும் பட்டாம்பூச்சி கூட்டமா. கார்த்தியும் விக்ரமியும் ஆளே காணும். எங்கே இருக்கானுங்க? லைப்ரரியில் போய் புக்கு வச்சுட்டு வரதுக்குள்ள ஆளை காணும். ரெண்டு பேரும் எங்கே இருக்கானுங்கன்னு தெரியலையே. சரி, இந்த பக்கமாக போய் பார்ப்போம். நிலா, ஜூஸ் வாங்கிட்டு வர எவ்வளோ நேரம்டி, சீக்கிரம் வா. கேண்டீன் எவ்வளோ கூட்டம் தெரியுமா? இருங்கடி வாங்கிட்டதோ வரேன். அச்சோ நிலா, பார்த்து. ஐம் ஸோ சாரி அர்ஜுன், நீங்கள் வர்றதை பார்க்காம தெரியாமல் இடிச்சிட்டேன் அர்ஜுன். ஐம் ஸோ சாரி. இருங்க டிஷ்யூ எடுக்கிறேன். இந்தாங்க அர்ஜுன், டிஷ்யூ தொடச்சிக்கோங்க. நிச்சயமாலே பார்க்காம தான் வந்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பினேன், உங்களை பார்க்கல. ஐம் ஸோ சாரி. நிலா, கூல் கூல் கூல். முதல்ல எதுக்கு பேனிக் ஆகுறீங்க? எதுக்கு இவ்வளோ பயம்? கொஞ்சமாவது சிரிங்க. முதல் கூல் ஆகுங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை. இங்கே ஜூஸ் தானங்க மேலே கொட்டுச்சு, வாஷ் பண்ணால் போகுது. இதுலையே இவ்வளோ டென்ஷன்? இல்லை அர்ஜுன், நான் தான் பார்க்காம வந்து இடிச்சிட்டேன். உங்கள் ட்ரெஸ்ஸே ஸ்பாயில் ஆகிடுச்சுல்ல, அதான். ஏம்மா நிலா, கொஞ்சமாவது சிரி. நீ சிரிச்சாதான் அந்த டிஷ்யூவை நான் வாங்குவேன், இல்லைன்னா வாங்க மாட்டேன். சிரிப்பியா சிரிக்க மாட்டியா? ஓகே, நான் நார்மல் ஆகிட்டேன் அர்ஜுன். இந்தாங்க டிஷ்யூ வாங்கிக்கோங்க. ஃபர்ஸ்ட் க்ளீன் பண்ணுங்க. ஆக்சுவலி நிலா, உங்களை நான் சிரிக்க சொன்னேன். சரி ஓகே, முன்னத்துக்கு இப்போ ஃபீஸ் எவ்வளோ பரவாயில்ல, கொடுங்க. அதான் நான் ட்ரெஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேனேம்மா, அப்புறம் ஏம்மா மூஞ்சி இப்படி வச்சிட்ருக்க? கொஞ்சமாவது ஸ்மைல் பண்ணுங்களேன். ஓ, உங்கள் ஃப்ரெண்டு கார்த்தி சொன்னாதான் சிரிப்பீங்களா? நான் சொன்னால் சிரிக்க மாட்டீங்களா? ஐம் ஸோ சாரி. ஐயோ அர்ஜுன், அப்படிலாம் இல்லைங்க. அம்மாடி, ஒரு வழியாக சிரிச்சிட்டிங்களா? சாரிலாம் கட்டிட்டு வந்துட்டு விசிறிக்காமல் மூஞ்சி உருன்னு வச்சா எப்படிங்க இருக்கும்? என்னவளே என்னவளே எங்கிருந்தாய் நீதான், கனவினிலே கனவினிலே காத்தவத்தாய் நீதான், என்னவளே என்னவளே எங்கிருந்தாய் நீதான், கனவினிலே. அர்ஜுன் அர்ஜுன், நான் பேசுறது கேட்குதா? ஏங்க? ஆ சொல்லுங்க நிலா, கேட்குது. இல்லை அர்ஜுன், நான் கூப்பிட்டுட்டே இருந்தேன், நீங்கள் எதுவுமே ரியாக்ட் பண்ணாமல் நின்றுட்டு இருந்தீங்க. அதான் கேட்குதா இல்லையான்னு டவுட்டு தான், வேற ஒன்றும் இல்லை. ஆமாம் நிலா, நீ என் பக்கத்தில் இருந்தால் எல்லாமே நான் மறந்துடுவேன். என்னையே நான் மறந்து ஒன்று பார்த்துட்டு இருந்தேன் இவ்வளோ நேரம். நீ என்ன பேசுனன்னு கூட எனக்கு கேட்கல. அவ்வளோ லவ் பண்ணுற நிலா உன்னை. இது உனக்கு புரியுமா? புரியுற நேரம் வரும்னு நினைக்கிறேன். கூடிய சீக்கிரம் நானும் உன்கிட்ட என் லவ் சொல்வேன். அதை நீ ஏற்றுக்கணும். ஹலோ சார், என்ன ட்ரீமில் இருக்கீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை நிலா. அப்புறம் நிலா, இஃப் யூ டோன்ட் மைண்ட், என் கூட காஃபி சாப்பிட வரியா? ஃப்ரீயாக இருந்தால் ஓகே தான், ஒரு 10 minutes. இல்லை அர்ஜுன், அது வந்து ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்களுக்கு தான் ஜூஸ் வாங்க வந்தேன். அந்த டைமிங்கில் தான் நான் வேலை உங்கள் மேலே இடித்து ஜூஸ் கொட்டி இதெல்லாம் நடந்துருச்சு. அங்கே ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணுறாங்க. இன்னொரு நாள் பார்க்கலாம். கண்டிப்பாக இன்னொரு நாள் ஜூஸ் காஃபி சாப்பிட்ட வரேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் என்ஜாய் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். பாய். வாடா நல்லவனே, எங்கடா போனேன் கேன்டீனுக்கு வரேன்னு சொல்லிட்டு? டே, லைப்ரரிக்கு போய் புக்கு வச்சுட்டு உங்களை தாண்டா தேடி வந்துட்டு இருந்தேன். ஆமாண்டா ஆமாண்டா, பார்த்தோம். நீ எங்களை தான் தேடி வந்துட்டு இருந்தது. நடுவில் நிலா வந்தது, 2 பேரும் மோதினது, ஜூஸ் கொட்டினது, அந்த அம்மா டிஷ்யூ கொடுத்தது, எல்லாத்தையும் பார்த்துட்டு தாண்டா இருந்தோம். டே கார்த்தி, சும்மாடா, தெரியாமல் நடந்த இன்சிடெண்ட் அதை வச்சு கலாச்சிட்ருக்க. அதான்ப்பா விக்ரம் தம்பி, தெரியாமல் தான் இவங்க 2 பேருக்குள்ளே இன்சிடெண்ட் நடக்கும். தெரிஞ்செல்லாம் நடக்க வாய்ப்பே கிடையாது. அது அவங்க நிற்கிறான் பாரு, அவெல்லாம் அதுக்கு சரிப்பட்டே வரமாட்டான். டி கார்த்தி, ஓவராக ஓட்டாத என்ன? நானும் நிறைய வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன் சொல்கிறதுக்கு, ஆனால் சொல்ல தான் முடியல. அது என்றைக்கு தான் அந்த டைம் வரும்னு நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக நானும் நிலா கிட்ட லவ் சொல்வேன்.
அதுக்கு தான் தம்பி நாங்களும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், நீங்கள் எப்போ சொல்லுவீங்கன்னு தான். வெயிட் பண்ணி பாரு, ஒரு நாள் சொல்லுவோம். இப்போ நீங்கள் 2 பேரும் காஃபி டீ குடிச்சிட்டிங்களா? கிளம்பலாமா? இந்த அர்ஜுன், உனக்கு எதுவும் வேண்டாமா? இல்லைடா, எனக்கு எதுவும் வேண்டாம். நான் நிலா இருக்கான்றதுக்காக தான் கேன்டீனுக்கு வந்தேன். சரி, உங்களுக்கும் கம்பெனி கொடுக்கலாம், ப்ளஸ் நிலாவும் கேன்டீனில் இருப்பாளேன்றதுக்காக தான் வந்தேன். வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் குடிச்சிட்டிங்கன்னா கிளம்பலாம். அதெல்லாம் ஆச்சுப்பா, நீ ஓட்டின படத்தை பார்த்துட்டே நாங்கள் டீ காஃபி ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. டி கார்த்தி, ரொம்ப ஓட்டாத என்ன, வாங்க போகலாம். என்னடி காலேஜ் பஸ் போயிடுச்சா? ஆமாம், நம்ம வர வரைக்கும் பஸ்ஸு நின்று கூட்டிகிட்டு போவோம் நம்மளை. அது எப்பயோ போயிடுச்சுடி. அப்போது இன்னைக்கு ரூட் பஸ்ஸில் தான் போகணுமா வீட்டுக்கு? ஆமாம் கையில், வேறு வழி இல்லை. சரி வாங்க அப்படியே போகலாம். போயிட்டு பஸ் ஸ்டாப்பில் பஸ் ஏறி போகலாம். சரிடா மச்சான், நான் கிளம்புறேன். டி கார்த்தி, நீ வரியா இல்லையா? அடி, நான் உன்னை கலாச்சன்றதுக்காக என்னை விட்டுட்டு போயிடாதுன்னா நான் உன் கூட தான் வருவேன். வா விக்ரம், உன்னையும் சேர்த்து நான் வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன். அர்ஜுன், நான் பைக்கில் தாண்டா வந்தேன். நான் பார்த்து போய்க்கிறேன், 2 பேரும் பார்த்து சேஃபாக போங்க. பாய். அங்கே பாருங்க, பஸ்ஸு வருது. ஆனால் கையில் நம்மளுக்கு மட்டும்தான் வருது. தீபிகாவுக்கு பஸ் இல்லையே. ஏய் நிலா, இந்த பஸ் விட்டுடலாம், நம்ம நெக்ஸ்ட் பஸ் போகலாம். தீபிகா பாவும் தனியாக இருப்பா. ஏம்மா உயிர் தோழிங்களா, உங்கள் அக்கறை சர்க்கரைக்கு ரொம்ப நன்றி. 2 பேரும் கிளம்புங்க. நான் கூட கிட்ட தான் போயிடுவேன். நெக்ஸ்ட் பஸ் வரும், கிளம்பி போயிடுவேன். நீங்கள் தூரமாக போகணும். 2 பேரும் ஒழுங்காக கிளம்புங்க இந்த பஸ்லேயே. நான் பார்த்து போய்ப்பேன்டி, நீங்கள் கிளம்புங்கடி. இல்லை இல்லை பரவாயில்ல, நாங்கள் நின்று உன்னை ஏற்றி விட்டுட்டே நாங்கள் கிளம்புறோம், சரியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடி, நான் பார்த்து போய்ப்பேன். நீங்கள் 2 பேர் கிளம்புங்க. தீபிகா ஷோரா, நாங்கள் கிளம்பவா? நீ பார்த்து போய்ப்பல்ல? எம்மா, நான் பார்த்துக்கிறேன்டி. நீங்கள் 2 பேரும் கிளம்புங்க. முதல் பஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க, போங்க. சரி ஓகே, பார்த்து போ. வீட்டுக்கு போனோன்னா கால் பண்ணு, ஓகேவா? ஐயோ அம்மா, எனக்கு பார்த்துக்க தெரியும்டி. 2 பேரும் முதல்ல கிளம்புங்கடி. சரி பாய்டி. ஓகே பாய், நான் கிளம்புறேன். நம்மளுக்கு வேறு எப்போ பஸ் வரும்னு வேறு தெரியல. இவ்வளோ லேட் ஆகிடுச்சு. வீட்டுக்கு போனால் இந்த தாய்க்கிழவி வேறு என்ன பண்ணணும்னு தெரியல. தீபிகா ஆக மொத்தத்தில் விளக்கு மாத்தாடி கன்ஃபார்ம் நம்மளுக்கு. இந்த பொண்ணு தனியா நினைக்குது, அதுவும் நம்ம இருக்க ஏரியால. யாரா இருந்தா நமக்கு என்னடா, பொண்ணு பார்க்க தலை தலைன்னு அழகா இல்லடா இருக்கு. என்ன நமக்கு பின்னாடி யாரோ நிற்கிற மாதிரி இருக்கு. ஏமா பாப்பா, தனியாவா வந்த? டேய், என்னடா தனியாக ஒரு பொண்ணு வந்து பஸ் ஸ்டாப்பில் நின்னா ஓ இஷ்டத்துக்கு வந்து பேசுவியா? ஒழுங்கு மரியாதையாக இங்கேருந்து போயிருங்க. இல்லைன்னு வச்சுக்கேன். என்னம்மா பண்ணுவ பாப்பா? என்ன போலீஸை கூப்பிடுவியா? கூப்பிடு. ஆனா இன்னைக்கு நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. ஏய், ஒழுங்கு மரியாதை வழி விடுறீங்களா இல்லையா 2 பேரும்? இந்த மிரட்டுற வெள்ளை என்கிட்ட வச்சுக்காதீங்க. நான் தீபிகா, என்ன பண்ணுவேனே தெரியாது. ஏய், முதல்ல எங்களை தாண்டி பூடி பார்க்கலாம். டேய், பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்லேருந்து தப்பிச்சு வந்த மாதிரி இருந்துட்டு என்னையே வந்து மிரட்டுறியா? நீ ரொம்ப பேசுற, அவ்வளோதான். உன்னை என்ன பண்ணுவனே தெரியாது. டேய், என்னடா பண்ணுவேன்? ஓ மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் கிடையாது. டேய் பொறுக்கி நாயே, ஒழுங்காக என் கையை விட்டுறியா இல்லையா? அவ்வளோதான் உனக்கு மரியாதை சொல்லிட்டேன். டேய், இதெல்லாம் அவன் மேலேருந்து கையிடுறா. யாருடா நீ? தைரியமா இருந்தா எங்களை தாண்டி இந்த பொண்ணை கூட்டிட்டு போடா. தோ வரேன், உங்களை முடிச்சுட்டு தான்டா அந்த பொண்ணை கூட்டிகிட்டே போவேன்.